Students, 9th standard history ஆல்ரெடி யூனிட் ஒன்னோட பார்ட் 1 பார்த்தோம். அது 1.2 வரை பார்த்தோம். இப்போ யூனிட் ஒன்னோட பார்ட் 2 1.3 ப்ரீ ஹிஸ்ட்ரி ஃப்ரம் ஆஸ்ட்ரலோபித்திகஸ் த்ரூ ஹோமோ எரக்டஸ் டு ஹோமோ சேப்பியன்ஸ் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஹூ ஆர் வி, வாட் இஸ் த நேம் ஆஃப் அவர் ஸ்பீசியஸ், நம்ம யாருன்னு கேட்குறாங்க. நம்ம யார், நம்மளோட இனத்துக்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்குறாங்க. மனித இனம் தானே நம்ம இனத்துக்கு என்ன பெயர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம இனத்தோட என்ன பெயர்னா ஹோமோ சேப்பியன்ஸ். மனித இனத்தோட பெயர் என்ன, ஹோமோ சேப்பியன்ஸ்ன்னு நம்ம சொல்லணும். இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, ஹியூமன் எவல்யூஷன் அண்டு மைக்ரேஷன், அதாவது மனிதர்களோட பரிணாம வளர்ச்சியும் அவங்களோட இடப்பெயர், ஒவ்வொரு இடத்துலேருந்து எப்படி மூவ் பண்ணி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி போனாங்கிறத சொல்ல வர்றாங்க. இப்போ இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னா, மனிதர்களோட சிம்பன்சி, கொரிலா, உராங்குட்டன் ஆகிய அந்த இது இருக்கும்ல, அண்ட் ஏப்ஸ், அந்த ஒவ்வொன்றா வரும்ல, சிம்பான்சி, கொரிலாஸு, உராங்குட்டன்ஸ் அலாங் வித் ஹியூமன்ஸ் ஆர் கலெக்டிவ்லி கால்டு கிரேட் ஏப்ஸ்ன்னு நம்மளை சொல்கிறாங்களே. நம்மளை எல்லாமே கலந்த கலவை மாதிரி தான் நம்மளை என்ன சொல்கிறாங்கன்னா கிரேட் ஏப்ஸ்ன்னு சொல்கிறாங்களாம். அதாவது பெரிய பெரிய குரங்கு வகைகள் அப்படின்னு சொல்லி நம்மளை சொல்கிறாங்க. பெரிய குரங்கு வகைகள் அப்படின்னு சொல்லி நம்மளை பொதுவாகவே நம்மளை சொல்கிறாங்க. அதாவது சிம்பன்சியோட ஜெனட்டிக்கலாக பார்த்த மரபணுன்னு சொல்லுவாங்கள்ல, அதோட மரபணு ரீதியாக நம்ம பார்த்தா நம்ம மனிதர்களுக்கு மிக நெருக்கமானதாக இருக்கான் சிம்பன்சி. க்ளோசஸ்ட் ரிலேட்டிவ்ஸ்னு ஏற்கனவே பார்த்தோம்ல, அதுதான் நம்ம இப்போ சொல்ல வர்றாங்க. அடுத்து என்ன சொல்ல வர்றாங்கன்னா, மனிதர்களோட ஆன்சஸ்டர்னா நம்மளோட முன்னோர்கள், அவங்க ஹோமினின் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்களாம். அவங்களோட பேர் என்ன, ஹோமினின்னு சொன்னாங்களாம். இவங்களோட தோற்றத்தை எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னா, ஆஃப்ரிக்காவில் தான் இவங்களை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்தான் தோன்றியிருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டுறாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா, பிற்காலத்தில் உலகத்தோட எல்லா பார்ட்ஸுக்கும் என்ன செஞ்சிட்டாங்க, டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு இன் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் அப்படி என்ன செஞ்சிட்டாங்க, அந்த இடத்துலேருந்து ஆஃப்ரிக்காவில் தோன்றி எல்லா இடத்துக்கும் அப்படியே பரவிட்டதாக சொல்கிறாங்க. அப்போ இந்த ஹொமினின்ஸ் எப்போ அந்த ஸ்பீசிஸ் எப்போ இதாச்சுன்னா 7 to 5 மில்லியன்ஸ் இயர் எகோ, 7 முதல் 5 மில்லியன் சொல்லுவாங்கள்ல, அத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே தான் சொல்கிறாங்க. இந்த குழுவோட மிக தொடக்க கால இனம் இருக்கும்ல, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒன்று இருக்கும்ல, அது என்னன்னு கேட்டால் ஆஸ்ட்ரலோபித்திகஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆஸ்ட்ரலோபித்திகஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது என்னாச்சுன்னா, இது ஒரு வகையான அதோட எலும்புக்கூடு சான்று இருக்குல்ல, ஆஸ்ட்ரலோபித்திகஸோட எலும்புக்கூடு ஸ்கெலிட்டன் சொல்லுவாங்கள்ல, அந்த ஸ்கெலிட்டன் கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கே கண்டுபிடிச்சாங்க, அப்போது ஆஃப்ரிக்காவில் கிரேட் ரிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வேலி இருக்குது. ஆஃப்ரிக்காவில் கிரேட் ரிஃப்ட்டுங்கிற ஒரு வேலியில் தான் என்ன செஞ்சுருக்காங்க, இதோட எவிடன்ஸு கிடச்சிருக்கு. இதோட எவிடன்ஸ் எங்கே கிடச்சிச்சு, ஆஃப்ரிக்காவோட கிரேட் ரிஃப்ட்டுங்கிற வேலியில். ஏன்னா ஆஃப்ரிக்காவில் தானே நம்ம ஹொமினின்ஸ் தோன்றியிருக்கான்னு சொல்கிறாங்க. அதனால் அங்கே தோன்றி எல்லா இடத்துக்கும் பரவியிருக்காங்க. அதனால் அவங்களோட எலும்புக்கூடு அங்கே என்ன, அவங்களோட முன்னாடி உள்ளவங்களோட எலும்புக்கூடு எங்கே கண்டுபிடிச்சாங்களாம், ஆஃப்ரிக்காவில் உள்ள ஒரு கிரேட் ரிஃப்ட் வேலி அப்படிங்கிற இடத்துல கண்டுபிடிச்சிருக்கதா சொல்கிறாங்க. இப்போது சொன்னோம்ல, சிம்பான்சியோட டிஎன்ஏ எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் அதோட பிஹேவியர்ஸு சிம்பான்சியோட ஐடென்டிக்கல் எல்லாமே 98% நம்மளோட ஒத்து போகிறதா சொல்கிறாங்க. அந்த கிரேட் ரிஃப்ட் அந்த வேலி இருக்குல்ல, வேலினா பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்க. அது சிரியாவோட நார்த்து சைட்லேருந்து கிழக்கு ஆஃப்ரிக்காவோடலேருந்து மொசாம்பிக் வரை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது நார்தன் பார்ட் ஆஃப் சிரியா டு சென்ட்ரல் மொசாம்பிக் இன் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா. திஸ் ஜியாகிரபிக்கல் ஃபீச்சர் இஸ் விசிபிள் ஈவன் ஃப்ரம் த ஸ்பேஸ் அண்ட் மெனி ப்ரீ ஹிஸ்டாரிக் சைட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா. மோஸ்ட்லி எங்கே இருக்கான், என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இந்த இடத்துல கிரேட் ரிஃப்ட்டுங்கிற அந்த வேலி இருக்குல்ல, அது எங்கே இருக்குன்னா, சிரியாவோட வடப்பகுதியிலிருந்து கிழக்கு ஆஃப்ரிக்காவில் மத்திய மொசாம்பிக் அது வர 6400 கிலோமீட்டர் தூரம் உள்ள பரவியுள்ள அந்த வேலின்னு சொல்ல வர்றாங்க. அந்த மனிதர்களோட மூதாதைகளோட எலும்பு கூடு கண்டுபிடிச்சதா சொன்னாங்கள்ல, எவிடன்ஸ் இருக்குன்னு சொன்னாங்கள்ல, அந்த கிரேட் ரிஃப்ட் பள்ளத்தாக்குங்கிறது இந்த இடத்துல தான் இருக்குது, வேலின்னு சொல்கிறது இங்கே தான் இருக்குது. அதில் ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க ஒரு எலும்புக்கூடு, ஒரு ஸ்கெலிட்டன் பற்றி பார்த்தோம்ல, அந்த ஸ்கெலிட்டன் தான் இந்த ஃபாசில் ஆஃப் லூசி. இதுக்கு லூசின்னு நேம் வச்சுருக்காங்க இந்த ஸ்கெலிட்டன். இது ஒரு ஆஸ்ட்ரலோபித்திசைன். நம்ம இதுக்கு ஃபஸ்ட்டு பேஜில் பார்த்தோம்ல, அதுதான் அது. இப்போ எப்படி நம்மளை பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு ஹோமினின்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஹோமினிட்னா இப்போ மாடர்னாக இப்போ உள்ள ஒரு எக்ஸ்ட்ரீம் கிரேட் ஏப்ஸ் இருக்காங்கல்ல, நம்ம தான் அதாவது என்ன சொல்கிறோம், நவீன ஆல்ரெடி அழிந்து போன ஒரு பெரிய பெரிய குரங்குகள் மங்கீஸ் இருக்கும்ல, அதான் கிரேட் ஏப்ஸ்ன்னு நம்ம பார்த்தோம். அதை தான் ஹோமினேட்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வந்து ஹியூமனு இன்க்ளூடட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது அழிந்து போன இனம், ஆனால் அது என்னது ஹியூமன்ஸ் அதில் வந்து இன்க்ளூடட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து ஹொமினின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இனம் வருது. ஹொமினின்ஸ்னு என்னென்னா அது வந்து ட்ரைப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸ்வாலஜிக்கல் ட்ரைப்ஸ்னால் தமிழில் வந்து விலங்கியல் பழங்குடி இனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து ஹியூமனோட ஆன்செஸ்டர்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அண்ட் அதோட வந்து தொடர்புடைய நியூ மாடர்னாக உள்ள எல்லாமே வரும். மாடர்ன் ஹியூமன்ஸ் அண்ட் எக்ஸ்டிங்க்ட் மெம்பர்ஸ் ஆஃப் ஹோமோ நியாண்டர்தாலசிட்ஸ் அப்படின்னு வரும். அப்போது இந்த நியாண்டர்தால் அந்த இனம் இருக்கு இல்லையா, அது ஹோமோ எரக்டஸ்ஸு, ஹோமோ ஹெபிலிஸ், இது ஒன்று, இந்த ஹோமோ எரக்டஸ், இந்த ஹோமோ ஹெபிலிஸ், இந்த 3 பேரும், அப்புறம் ஆஸ்ட்ரலோபித்தசைன்ஸ் எல்லாருமே சேர்ந்து இதுக்குள்ளே வந்துட்டு அடக்கம் உள்ள எல்லாமே வந்துடுது. இந்த இனத்துக்கு இடை உள்ள எல்லாமே வந்துடுது. இந்த ஓல்டன் இந்த ட்ரைப்ஸ் இருக்காங்கல்ல, இந்த ட்ரைப்ஸ் தான் எப்படின்னா இப்போ வரைக்கும் இந்த ட்ரைப்ஸ் தான் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் அஸ் நம்ம இருக்கோம். இந்த மக்கள் எப்படின்னா அதாவது நிமிர்ந்து நடப்பாங்க, எரக்டஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, ஹோமோ எரக்டஸ், ஸ்டாண்ட் எரக்ட், நிமிர்ந்து நடப்பாங்க, நிமிர்ந்து நிற்கிற முதுகெலும்பு நிமிர்ந்து நிற்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அனிமல் மாதிரி இல்லாமல் நிமிர்ந்து நின்று 2 காலால் நடப்பாங்க. இதுக்கு வந்து எப்படின்னா ஒரு பெரிய மூளை, அதாவது நல்ல சிந்திக்கக்கூடிய ஒரு மூளை இருக்குது நமக்கு இருக்குல்லையே, அதை தான் சொல்கிறாங்க. தே கேன் யூஸ் டூல்ஸ் அண்ட் ஃபியூ ஆஃப் தெம் கேன் கம்யூனிகேட். அவங்களால வந்துட்டு அந்த பிரெயினை வந்து யூஸ் பண்ண முடியும். அதே போல் அவங்களால என்ன செய்ய முடியும், டூல்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ண முடியும். ஏன்னா ஆர்டிஃபேக்ட்ஸ் அவங்களா தானே ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. அப்போ அவங்களா ஃபைண்ட் அவுட் பண்ணி டூல்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். அவங்களால கம்யூனிகேட் பண்ணவும் முடியும், ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்ய முடியும், கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வருது. இது வந்து ஒரு அதாவது, ஆனால் இதில் வந்து எதை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிடுறாங்கன்னா கொரில்லாஸ் மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணிடுறாங்க. இதில் கொரில்லாஸ் வந்து இதில் வந்துட்டு வராது. கொரில்லாஸ் மட்டும் இதில் வந்து இன்க்ளூட் வந்து ஆகாதுன்னு சொல்ல வர்றாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹோமோ ஹெபிலிஸ் வாங்க. ஹெபிலிஸ்ங்கிறது வந்துட்டு வந்து இது ஆஃப்ரிக்காவில் வந்துட்டு 2 மில்லியன் இயர்ஸ் எகோ, அதாவது 2.6 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி இவங்க வாழ்ந்தாங்க. இவங்க தான் ஹோமோ ஹெபிலிஸுங்கிற அந்த ஹியூமன். அது என்னென்னா இவங்க தான் ஃபஸ்ட்டு என்ன செஞ்சாங்க, டூல்ஸ் செஞ்சவங்க. ஃபஸ்ட்டு டூல்ஸ் செஞ்சாங்கல்ல, அதாவது ஹேண்ட் ஆக்சஸ் பெட்வீன் 2 and 1 மில்லியன் இயர்ஸ் எகோ. என்ன செஞ்சுருக்காங்க பாருங்கள், ஹேண்ட் ஆக்சஸ், கை கோடாரிகள்னு சொல்லுவாங்கள்ல தமிழில், அதை செஞ்சுருக்காங்க. அது எப்போது பிஃபோர் 2 1 மில்லியன் அதுக்கு இயர்ஸ்க்கு முன்னாடியே பண்ணியிருக்காங்க. 2 and 1 million years ago they began to spread into various parts of Asia and ஏஷியா போயிட்டா ஆஃப்ரிக்கா இன் டைம். அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அப்படியே வந்துட்டு அந்த இடத்துலேருந்து எல்லா இடத்துக்கும் தனித்தனியாக அப்படியே பரவிட்டாங்க, வேறு இடத்துக்கு அப்படியே போயிட்டாங்க. ஸோ நம்ம அந்த உடற்கூறு ரீதியாக நம்ம வந்து ஹோமோசேப்பியன்ஸுன்னு நம்மளை அழைக்கப்படுற நம்ம இந்த நவீன மனிதர்கள் இருக்காங்கள்ல, அவங்கள அறிவு கூர்மையுடைய மனிதன் தான் சொல்கிறோம் நம்ம தானே ரொம்ப வந்துட்டு என்ன பிரெயின் இருக்குது, நல்லா நிமிர்ந்து நடக்கிறோம், எல்லாமே நமக்கு தான் உள்ளது. அப்போது இந்த மாடர்ன் மேன் வந்துட்டு எப்போ வந்து நம்ம இடம்பெயர்வால் வந்தாங்க அப்படின்னு சொல்ல போனால் 6 lakhs பிஃபோர் 6 lakhs முன்னாடி இந்த வேர்ல்டில் உள்ள அதாவது ஒவ்வொரு இடத்துல தான் மூவ் பண்ணி வந்தாங்கல்ல, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, அந்த மாதிரி வந்தவங்கள தான் நம்மளும் வந்து அடக்கம் அப்படி இடம்பெயர்வால் வந்ததுனால தான் இந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டிலேருந்து நம்மளும் இந்த சைடு அந்த சைடுன்னு எல்லோரும் பரவியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி போனதான். ஆனால் நமக்கு ஆஃப்ரிக்கா தான் நம்மளோட தோற்றம் உருவான இடம்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே தான் வந்துட்டு என்னது லூசிங்கிற ஃபாசில்ஸ், அதை எலும்புக்கூடு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க கிரேட் ரிஃப்ட் வேலியில், அதனால தான் அந்த மாதிரி நம்மளை சொல்கிறாங்க. இப்போது ப்ரீ ஹிஸ்டாரிக் கல்ச்சர்ஸ்னால் பண்பாடுகள்னு சொல்லுவாங்க. ப்ரீ ஹிஸ்டாரிக்னால் தொல்பழங்கால அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. அதில் வந்துட்டு என்னென்னு நம்ம பார்த்தோன்னா, இப்போ வந்துட்டு நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ் வந்து அந்த போன்ஸ்லாம் கிடச்சிச்சில, அது புதைப்படிவ எலும்புகள் சொல்லுவாங்க. அதை உள்ள மண்ணுக்கு அடியில் இருந்தது. ஹோமோ எபிலிஸ், ஹோமோ எரக்டஸ்,
லென்சஸ்ங்கிற அந்த ஹியூமன் டிஃப்ரெண்ட்டாக பிரிக்கிறாங்கல்ல, அதே சமயத்தில் அந்த இது ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணாங்கல்ல, என்னது ஸ்டோன்லேயே டூல்ஸ் யூஸ் பண்ணாங்கல்ல, ஸ்டோன்லேயே அவங்களே டூல்ஸ் வந்துட்டு அவங்களாவே ப்ரிப்பேர் பண்ணி செஞ்சாங்கல்ல, அதை வச்சுட்டு அடிப்படையில் பார்த்தா அந்த அந்த பிகினிங் ஸ்டேஜில் உள்ள அந்த ஸ்டோன் டூல்ஸை வச்சு என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொன்றா பிரிக்கிறாங்க. அது எப்படின்னா வோல்டோவான் டெக்னாலஜின்னு ஒன்று வந்து வோல்டோவான் டெக்னாலஜி, லோவர், மிடில் அண்ட் அப்பர் பேலியோலித்திக் ஏஜ் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. தனித்தனியாக ஒவ்வொன்றா வந்துட்டு அதை என்ன செய்கிறாங்க, அந்த பீப்புளை அந்த ஸ்டோன் டூல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த ஏஜ் அப்படிங்கிறத வந்து பிரிக்கிறாங்க. அதில் வந்து இந்த சிம்பான்சி, இதை பாருங்கள், டு யூ நோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, இந்த சிம்பான்சி மற்றும் இந்த பிக்மி சிம்பான்சி, இந்த பொனோஃபோ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, பொனாஃபோ அப்படின்னு சொல்லுவாங்க, பொனோஃபோன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி உள்ள அந்த அதை வந்து ஆல்சோ நோன் அஸ் என்னது ஆர் அவர் க்ளோசஸ்ட் லிவிங் ரிலேட்டிவ்ஸ். இதுவும் நம்மளோட க்ளோசஸ்ட் லிவிங் ரிலேட்டிவ்ஸ். இவங்க இப்போ வாழுகின்ற இனம், உயிரினங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ பார்க்கலாம், இயர்லியஸ்ட் லித்திக் அசம்பிளேஜஸ் ஆஃப் ஹியூமன் ஆன்சஸ்டர்ஸ். அது என்னென்னு பார்க்கலாம். இயர்லியஸ்ட்னா தொடக்க கால ஹியூமன் ஆன்சஸ்டர்ஸ்னால் யார், மூதாதையர்கள், நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ். அவங்க தொடக்க காலத்தில் வந்து அந்த கருவிகள்லாம் எந்த மாதிரி வந்து செஞ்சாங்க, சேர்த்தாங்கங்கிறது நம்ம இப்போ பார்க்கலாம். இயர்லியஸ்ட் டூல்ஸ் மேட் பை ஹியூமன் ஆன்சஸ்டர்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் லோமிக்வி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடம் எங்கே, அது கென்யாவில் இருக்குது. கென்யாங்கிற இடத்துல தான் இருக்குது. கென்யாவில் உள்ள லோமிக்விங்கிற இடத்துல தான் அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. அதுவும் எப்படின்னா 3.3 மில்லியன்ஸ் இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அதோட இது வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணதில் அந்த கற்கருவிகள், அந்த ஸ்டோன்ஸ் டூல்ஸ் வந்து 3.3 மில்லியன் ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி வோல்டோவான்கிற டூல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டூல்ஸும் அதே மாதிரி தான். அது எங்கே இருந்துச்சுன்னா ஆஃப்ரிக்காவில் தான். ஓல்டுவாய் அப்படிங்கிற ஒரு அந்த எப்படி சொல்கிறது, மலைகளுக்கு நடுவில் உள்ள அந்த லேயர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மலை இடுக்குகளுக்குள்ளே வந்து கிடச்சிச்சின்னு சொல்லலாம். இது வந்து 2 முதல் 2 to 2.6 மில்லியன் ஓல்டு அப்படின்னு சொல்லி அதையும் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹியூமன் ஆன்செஸ்டர் வந்து ஆஸ்ட்ரோபித்திசைன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க தான் என்ன செஞ்சாங்க, இது ஹேமர் ஸ்டோன்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, ஹேமர் சுத்தியல் கல்லுலேயே சுத்தியல் செஞ்சுருக்காங்க. சுத்தியல் நம்ம பயன்படுத்தணும், சுத்தியல் கற்களை வந்து அவங்க தான் யூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி பிளேக்ஸ் அப்படிங்கிற கற்செதில்கள்னு சொல்லுவாங்க. அந்த பிளேக்ஸுங்கிறத ஃப்ளேக்ஸ்னால் என்ன, கற்செதில்கள். அப்படியே ஒரு மாதிரி பிளேட்டு மாதிரி அப்படியே வந்து ஸ்லைஸ் கத்தி மாதிரியே கல்லை வந்து அப்படியே செதுக்கி அப்படியே இது பண்ணி வச்சுருப்பாங்க, ஸ்லைஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. அது எதுக்கு யூஸ் ஆச்சுன்னு பாருங்களேன், கட் பண்ணுறதுக்கு, ஃபுட்டை கட் பண்ணுறதுக்கு, ஏதாவது ஒரு டூல்ஸை கட் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் ப்ராசஸிங் ஃபுட்டு அதுக்கெலாம் பயன்படுத்த, துண்டு போடுறதுக்கு, வெட்டுறதுக்கு, அப்புறம் பக்குவப்படுத்துறதுக்கும் பயன்படுத்தினாங்க. நெக்ஸ்ட்டு வாங்க லோவர் பேலியோலித்திக் கல்ச்சர். இப்போ வந்துட்டு லோயர் கீழ் பழங்கற்கால பண்பாடுங்கிறத பார்க்கலாம். கீழ் பழங்கற்கால, இதுவும் கற்களோட இதை வச்சு தான் சொல்கிறாங்க. இவங்க என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணாங்கங்கிறத, கற்களை வச்சு எந்த மாதிரி டூல்ஸ் கண்டுபிடிச்சாங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். இவங்க தான் வந்துட்டு ஹோமோ ஹெபிலிஸ், ஹோமோ எரக்டஸ் அப்படிங்கிற ஹியூமன் ஆன்சஸ்டர்ஸ். இப்போ இவங்களோடது வந்து இந்த 2 ஹியூமன் என்ன சொல்கிறது, ஹியூமன் அந்த பீப்புள் இருக்காங்கல்ல, அந்த ஹெபிலிஸும் ஹோமோ எரக்டஸும், அந்த மக்களை தான் இவங்களோட ஆன்சஸ்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போது இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, பெரிய பெரிய ஸ்டோன்ஸ் இருக்குல்ல, லார்ஜ் டைப் ஆஃப் ஸ்டோன்ஸை எடுத்து என்ன செஞ்சுட்டாங்க, அதை வந்துட்டு அப்படியே சீவுற மாதிரி அப்படியே ஸ்லைஸ் மாதிரி ஆக்கி அதை வந்துட்டு கையிலே வந்துட்டு ஹேண்ட் ஆக்சஸ் மாதிரி அவங்க இது பண்ணாங்க. அவங்க சுத்தியல் ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க, இவங்க ஆக்சஸ் மாதிரி கண்டுபிடிச்சாங்க. ஆக்சஸ் அவங்க வந்து ஹேமரு, இவங்க வந்து ஆக்சஸ் கண்டுபிடிச்சாங்க, ஹேண்ட் ஆக்சஸ் மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ அதெல்லாம் எங்கெங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்த்த டூல்ஸ்லாம் ஆஃப்ரிக்கா, ஏஷியா, ஐரோப்பா, அந்த மாதிரி எல்லா காண்டினென்ட்ஸ்லேயும் மோஸ்ட்லி வந்து அது வந்து கிடச்சிது. அதை வச்சு கண்டுபிடிச்சாங்க. அது எப்படின்னா பேக் டு 1.8 மில்லியன் பிஃபோர் ஓல்டு அப்படிங்கிறத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. அப்போ இவங்கள லைஃபுக்கு வந்துட்டு, ஸோ அவங்க லைஃபுக்கு என்னென்ன தேவை, ஹேண்ட் ஆக்சஸ் தேவைப்பட்டுச்சு, அதே மாதிரி வந்து அந்த நைஃப்லாம் தேவைப்பட்டுச்சு. அப்போ அந்த நைஃப் வந்து எப்படி அவங்க இது பண்ணுறாங்கன்னா, உருவாக்குறாங்கன்னா பைஃபேசஸ் அப்படிங்கிற மாதிரி உருவாக்குறாங்க. பைஃபேசஸ்னால்
இருமுக கருவி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இருமுக கருவினா ரெண்டு பக்கமும் வெட்டுற மாதிரி, ரெண்டு பக்கமும் அதாவது சிமிட்ரின்னு சொல்லுவோம்ல, ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி உள்ள மாதிரி இது பண்ணுறாங்க. இதெல்லாம் அப்போது இந்த மாதிரிலாம் டூல்ஸ்லாம் இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அப்போ அவங்களோட வந்துட்டு ஹியூமன் பிரெயின் வந்து எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்குங்கிறத நம்ம திங்க் பண்ணணும். அதை வந்து காக்னிட்டிவ் பெர்செப்ஷன் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அறிவுணர்வு ஆற்றல் அது இருந்தனால தான் அவங்க நல்லா திங்க் பண்ணி செஞ்சதுனால தான் அவங்களால இந்த மாதிரி முன்னாடி உள்ளவங்க ஹேமர் கண்டுபிடிச்சாங்கன்னா இவங்க என்ன செஞ்சுட்டா ஆக்சஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ஸ்டோன்ஸ்லேயே தான் எல்லாமே கண்டுபிடிச்சாங்க. அப்போது அந்த ஆன்சஸ்டர்ஸோட திங்கிங் பவரை நம்ம ஹேண்ட்ஸ் ஆஃப் தான் உண்மையிலே பண்ணணும். அப்போது இந்த அந்த ஹேண்ட் ஆக்சஸ் வந்து அவங்க அச்சூலியன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த டூல்ஸை அச்சூலியன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டூல் வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு பிஃபோர் காமன் எரான்னு சொல்லிட்டு 2,50,000 60,000 இயர்ஸ்க்கு பிஃபோர் வரை அது வந்து பயன்பாட்டில் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து அச்சூலியன்னா என்னங்கிறத நம்ம பார்ப்போம். அச்சூலியன்னா அது ஹேண்ட் ஆக்சஸ் தான். அது முதல் எங்கே இருந்துச்சுன்னா ஃப்ரான்ஸில் தான் அது வந்துட்டு, அந்த ஃப்ரான்ஸில் தான் ஒரு இடத்துல வந்து அது ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. அப்போ இதை வந்து அச்சூலியன்ஸ் அப்படிங்கிற வந்துட்டு இது வந்துட்டு செயின்ட் அச்சூல் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறனால, அதாவது அந்த கருவி வந்து எங்கே கிடச்சிது, ஃப்ரான்ஸில் உள்ள செயின்ட் அச்சூல் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஃபைண்ட் அவுட் பண்ணனால அந்த டூலுக்கு பேர் இவங்களாவே அச்சூலியன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட்டு பைஃபேஸஸ்னால் நமக்கு தெரியும், ரெண்டு பக்கமும் செதுக்கிற மாதிரி நல்லா ஷார்பன் பண்ண மாதிரி உள்ளது, அதுக்கு பேர் தான் வந்து பைஃபேஸஸ். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சப்சிஸ்டன்ஸ் நெசசிட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சப்சிஸ்டன்ஸ் நெசசிட்டிஸ்னால் உயிர் வாழ நிலையான தேவைகள். உயிர் வாழ்றதுக்கு என்னென்னது வந்து நமக்கு நிலையான தேவை நமக்கு. ஆனால் ஆக்சுவலி ஓல்டன் ஸ்டோன் ஏஜ் பீப்புளும் சரி, அந்த மிடிவல் லோவர் அந்த மாதிரி உள்ள எல்லாருக்குமே என்ன தேவைப்படுச்சுன்னா ஃபஸ்ட்டு பேசிக்காக ஃபுட்டு வாட்டர் தான் அவங்களுக்கு வந்து தேவைப்பட்டது. அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் அவங்களுக்கு வந்துட்டு தேவைப்படும். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்ன தேவைப்பட்டது, ஃபுட்டும் வாட்டரும். அப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன செஞ்சாங்கன்னா ஆன்சஸ்டர்ஸ் வந்துட்டு போக அந்த அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்துட்டு போக ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு லாங்குவேஜ் ஸ்கில் இருந்திருக்குன்னு சொல்கிறோம். காம்ப்ளெக்ஸ் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ், அதாவது உயர் மொழி ஆற்றல்னு சொல்லுவாங்க. அது வந்து அவங்கக்கிட்ட இருக்காதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒலிகளையோ இல்லை சொற்களையோ வந்து அவங்க பயன்படுத்தியிருக்கலாம். சவுண்ட்ஸில் தான் பேசிக்கிட்டாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். நெக்ஸ்ட்டு வந்து சைகையில் பேசுகிறேன்னு சொல்லுவாங்க, சைன்ஸ்ன்னு சொல்லுவோம், சைன் லாங்குவேஜ்னு சொல்லுவோம்ல, சைகையிலே கையை அசைக்கிறது காலை அசைக்கிறது அந்த மாதிரி பேசிக்கிட்டாங்க. போதான் அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, டூல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்க என்ன ஸ்டோன்ஸ், கரெக்டான ஸ்டோன்ஸ், எந்த ஸ்டோன்ஸில் செஞ்சால் எப்படி கரெக்டாக ஷார்ப்பாக பண்ணலாம், எந்த ஸ்டோனை வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சுத்தியல் செய்கிறதுக்கு எந்த மாதிரி ஸ்டோனை நம்ம வந்து செலக்ட் பண்ணணும், ஹேண்ட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம எந்த மாதிரி ஸ்டோனை வந்து செலக்ட் பண்ணுறணும், அந்த மாதிரி அவங்களே வந்து டிசைனும் பண்ணினாங்க, அவங்களே வந்து என்ன செஞ்சாங்க செலக்டும் பண்ணாங்க. அப்போது அது எந்த அளவுக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குங்கிறத வந்து அந்த திங்கிங் பவர் வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத நம்ம வந்து உண்மையிலே வந்து பாராட்ட வேண்டிய விஷயம். அப்புறம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா எப்படி ஃபுட்டுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அனிமல்ஸ் ஏதாவது சாப்பிட்டுட்டு மிச்சம் வச்சுருந்த ப்ரெடேட்டர்ஸ் இருக்கும்ல, அனிமலே ஒரு அனிமலை கொண்டு சாப்பிட்டுச்சுன்னா அது பேர் ப்ரெடேட்டர்ஸ். அந்த மாதிரி அனிமல்ஸ் விட்டு சென்ற அந்த ஃபுட்டு, ஏதாவது ஒரு டைகர் வந்து ஒரு மானை சாப்பிட்டுச்சுன்னா பேலன்ஸ் விட்டுட்டு போயிரும்ல, அதை எடுத்துகிட்டு வந்து இவங்க சாப்பிட்டாங்க. அப்புறமா ஃபுட்டுக்காக என்ன செஞ்சாங்கன்னா ரூட்ஸ், கிழங்குகள்னு சொல்லுவோம்ல, அது சாப்பிட்டாங்க. நட்ஸுனால் வந்துட்டு விதைகளை சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டாங்க. இந்த மாதிரி வந்துட்டு தாவர உணவுகளையும் சாப்பிட்டாங்க, பிளான்ட்டையும் சாப்பிட்டாங்க, பிளான்ட் ஃபுட்டையும் சாப்பிட்டாங்க, அதே போல் அனிமல் ஃபுட்டையும் சாப்பிட்டாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி இந்த அச்சூலியன் டூல்ஸ் இருக்கு இல்லையா, அது நம்ம நாட்டில் எங்கே கிடச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு பக்கத்தில், சென்னை பக்கத்தில் இருந்துட்டு நியர் சென்னை, அப்புறம் கர்நாடகா இசாம்பூர், அப்புறம் மத்திய பிரதேஷ் பிம்பத்கா அப்படிங்கிற இடத்துலலாம் வந்துட்டு நம்ம இதில் கிடச்சிது. அங்கே ஃப்ரான்ஸில் கிடச்சிச்சா செயின்ட் அச்சூலில், அது போல் இங்கே வந்து மத்திய பிரதேசத்தில் கிடச்சிச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரா மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ரா மெட்டீரியல்னால் நமக்கே தெரியும், ரா மெட்டீரியல்னால் என்ன, இப்போ ஒரு அதாவது அந்த ஒரு சுத்தியல் செய்யணும்னா அதுக்கு வந்துட்டு ஒரு கல் தேவை, அதான் ரா மெட்டீரியல். அப்போது இட்ஸ் அ நேச்சுரலி அவைலபிள் ஸ்டோன் பிளாக் ஆர் பெபிள்ஸ்
செலக்டட் பை ஹியூமன் ஃபார் மேக்கிங் டூல்ஸ். அதே தான். நெக்ஸ்ட்டு வந்து கோர்னா கருங்கல் சொல்லுவோம்ல, கருங்கல். அந்த கல்லில் வந்துட்டு எப்படி அதோட அந்த ஒரு கல்லோட முதன்மை பாலம்னு சொல்லுவாங்க அதை. அப்போ கல் சுத்தியலில் தான் இதுலேருந்து செதில்கள் உடைச்சி தான் எடுக்கப்படுது. இதுலேருந்து தான் உடைச்சி தான் கல் சுத்தியலை வச்சு அதை உடைச்சா தான் இதுலேருந்து நம்ம என்ன செய்ய முடியும், அந்த இதை எடுக்க முடியும், தேவையான இதை எடுக்க முடியும். அப்புறம் இது தேர்டு ஒன்று ஃப்ளேக் பார்த்தோம்ல, செதில்கள் மாதிரி இது பண்ணாங்கல்ல. அது எப்படின்னா பெரிய பெரிய கற்கள் இருக்கும் இல்லையா, ஸ்டோன்ஸு, பெரிய லார்ஜ் ஸ்டோன் இருக்கும் இல்லையா, பிளாக்காக, அதுலேருந்து உடைச்சி அதுலேருந்து எடுத்து ஒரு ஸ்மால் பீஸ் வந்து எடுத்துக்குவாங்க. அது கோர். அதாவது ஒரு பெரிய பாறையை உடைச்சி ஒரு சின்ன கருங்கல் பீஸ் மட்டும் எடுத்து அதை செய்கிறாங்கன்னா அது வந்து ஃப்ளேக்குன்னு சொல்லி சொன்னாங்க.